தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடாது. வனிதா விஜயகுமார் அப்படின்னா கான்ட்ரவர்சி அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஆனா வனிதா விஜயகுமார் அப்படின்னா எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது, அவங்க ஒரு அழகான பெண், சிறந்த நடிகை, 2 குழந்தைகளுக்கு அம்மா, ஒரு பிசினஸ் ரொம்ப அழகா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்ல அவங்க தாண்டி வர ஒவ்வொரு ரோல்லையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக படத்துலையுமே பெஸ்டா தன்னுடைய ரோலுக்கான ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கதாநாயகி அவங்க. தில்ராஜா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட, நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேக் பண்ணும், நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டா பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்பதான் நான் ஃபேமஸான மீடியால திரும்பி அந்த டைம்ல நான் பயங்கரமா இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்கு, பிரிட்டோ சாரோட தயாரிப்புல சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம், நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஹி ஹஸ் பின் லைக், நான் சொல்றது 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து சார் நான் டைரக்டர் பி வாசு கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு ஆளு. ஸோ ஒரு 10 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான். அது பேஷன், கத்துக்கணும் சினிமா, அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நான் ஒரு டைரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்துல நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே எவ்வளோ சினிமாவை பத்தி கத்துக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்துல ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்கே ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவா தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி நின்று ஒரு படத்தை நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும், அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்ட எல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே லைஃப்ல நம்மள எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமால. அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டா? இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. She is Kanika. Hi. Thank you for coming from Bombay like a South Indian girl. But remember one thing I am telling you today. Be like this forever. நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனா நீங்க இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்துல நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்துல வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமா ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடாது.